ஆர்என்டி வர சொன்னீங்களா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வர சொன்னீங்க. ஓகே, சூப்பர். இந்த மாரி மைக் ஆன் பண்ணி இன்டராக்ட் ஆனா நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ்டா. ஓகே, இப்போ நான் வந்து ஆர்என்டி பண்ணிட்டேன். என்னுடைய ஆர்என்டியில் என்ன பண்ணுவேன்னா, ஓகே நான் இ-காம் ஆரம்பிக்கிறேன் ஒரு ஸ்டார்ட் அப்பு. இந்த ஸ்டார்ட் அப்பில் நான் வந்து ஓகே என்ன பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் யார் கிளைண்ட்டு, இன்னும் எத்தனை மாதத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோம், எத்தனை பேர்த்த ஹையர் பண்ண போகிறோம், எந்த லொக்கேஷனில் வைக்க போகிறோம், எவ்வளோ ரெண்ட் பே பண்ண போகிறோம், எவ்வளோ டெவலப்பருக்கு பே பண்ண போகிறோம், இந்தமாரி எல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஆர்என்டியில் தான் டிசைட் பண்ண போகிறோம். இதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்ல போகிறோம். என்ன ஃபியூச்சர் டெவலப் பண்ணணும், எவ்வளோ ப்ராடக்ட்டு, எப்போ ரிலீஸு, இது எல்லாமே ஆர்என்டி தான் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த லெவல் என்னன்னா யூஐ யூஎக்ஸ் பண்ணுவோம். யூஐனா என்னது, யூஎக்ஸ்னா என்னது? யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சூப்பர். கரெக்ட். இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, யூஐனா ஒன்றும் இல்லை. இப்போ அமேசான் வெப்சைட்குள்ளே போயிருக்கேன். ஓகேவா? இதில் பார்த்தா எனக்கு கண்ணில் தெரியுது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா யூஐன்னு சொல்லுவோம். ஓகேவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட அவங்க மொபைல் தரேன். ஸ்டில் அவங்களுக்கு என்னென்னா மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. ஸ்டில் அவங்க யூடியூப் கிளிக் பண்ணி யூடியூப்பில் மைக் ஆன் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு யூஸ் பண்ண கொண்டு வரது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் சிம்பிளாக சொன்னால் இப்போ ஃபேஸ்புக்கில் போகிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது. லாகின் பட்டன் வந்து மேலே இருக்கும் கரெக்டாக. இப்படி இருந்தால் எனக்கு மேலே இருந்தால் எனக்கு வந்து நல்லா இருக்காது. இதெல்லாம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ யூஐஎக்ஸ் பில்ட் பண்ணிட்டேன். அடுத்த லெவல் என்னன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், டேட்டாபேஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்னதுன்னா எதில் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் எண்ட்னா ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியும். கண்ணில் பார்க்குறது, அதாவது யூஐயில் பண்ண எல்லாத்தையும் கோட் பண்ணி டெவலப் பண்ணால் அதை ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? சிம்பிளாக சொன்னால் இதில் பண்ணுவாங்கன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட் ஸ்டாப், மோஸ்ட்டாக இப்போ அட்வான்ஸாக போனால் ரியாக்ட், அதாவது ஃப்ரேம் ஒர்க்கில் போனால் ரியாக்ட், ஆங்குலர். ஓகே, ரியாக்ட் ஆங்குலர்னு இதில் எதுக்குள்ளே வராங்க? ஃப்ரேம் ஒர்க்கும் நார்மல் கோடிங் என்ன டிஃப்ரெண்ட்? ஐயோ, நெக்ஸ்ட். ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது நம்ம நார்மல் கோடிங்கோட நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகுதுதானா? லைக் ஓகே. அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம ஈஸியா அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டு. கிட்டத்தட்ட சிம்பிளாக இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். ஓகே, மன்வாசன்.com எடுத்துக்கலாம். ஓகேவா? மன்வாசன்.com எடுத்துக்கிறேன். ஓகே, .inல இருக்க மாட்டேங்க டொமைன். இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த வெப்சைட் எதில் பண்ணியிருக்காங்க? ஓகே, கிளவுட் நான் பிளாட்ஃபார்ம்னா? க்ளவுடு, பட் என்ன HTML, CSS யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா இல்லை ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்களா? நோ கோட் டெவலப்மெண்ட் தான். ஓகே, என்ன கேட்டால் சிம்பிளாக இவங்க வந்து ஓகே HTML, CSS, பூட் ஸ்ட்ராப் அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நோ கோடாக இருந்தாலும் பேக் எண்டில் சம் PHP அந்த மாதிரி கோடு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஃப்ரேம் ஒர்க் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியாக்ட் போய்க்கிறேன். react.dev or angular whatever, angular, angular.io, இது ரெண்டும் ஆங்குலர் ரியாக்டோட அஃபீஷியல் வெப்சைட் கரெக்டாக. இப்போ நான் வந்து இதில் சம்திங் டியூட்டோரியல்ஸ் கிளிக் பண்ணுறேன், டாக்ஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரியாக்ட் போய்க்கிறேன். ஓகே, இப்போ மன்வாசன்.comல இப்போ நான் சம்திங் ஆல் கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு என்ன ஆகுனா மேலே பாருங்கள் ஷாப்பில் ரவுட் ஆகிட்டு இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் நோட் பண்ணுங்கள் என்ன ஆகுதுன்னு. ஸ்வீட் கொடுக்குறேன், எனக்கு என்ன ஆகுது, ஒன் டைம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு அந்த ரவுட் வருது கரெக்டாக. சேம் நான் இப்போ வந்து ஃப்ரேம் ஒர்க் செய்ய போகிறேன். இப்போ சேம் நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, மேலே ஆச்சு ரெஃப்ரெஷ் ஆகுதா? இந்த பட்டன் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆங்குலர் போகிறேன். ஆங்குலரில் நான் என்ன பண்ணுறேன், ஓகே டியூட்டோரியல்ஸ் போகிறேன். மேலே அந்த ரெஃப்ரெஷ் பட்டன் நோட் பண்ணி பாருங்கள். எனக்கு ஆகாது. ஓகேவா? பட் ஆனால் நார்மல் வெப்சைட்டில் இதெல்லாம் ஆகும். அதாவது நார்மல் இந்த சென்ஸ் HTML, CSS, Bootstrap or PHP இந்த ஸ்டாக்கில் டெவலப் பண்ணதுக்குலாம் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆகும். ஓகே, இதனால தான் ஃப்ரேம் ஒர்க் ஃபஸ்ட் ரீசன் போகிறாங்க. மோஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் டெப்த்தாக போனீங்கன்னா தெரியும். ஓகே, கோட் ரீசேபிலிட்டி பண்ணுவோம். அதை தவிர என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ, அதாவது கோட் ரெண்டரிங்லாம் ஈஸியாக கொண்டு வரும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம் இதெல்லாம். நான் வந்து ஓகே எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட் எடுத்துக்கலாம். இதில் about.html, contact.html, சம்திங் sweet.html இந்த மாதிரி ஒவ்வொரு HTML பேஜை வச்சு நான் கிளிக் பண்ணால் அந்த பேஜ்க்கு ரவுட் பண்ணும். இது கிளிக் பண்ணனா அந்த பேஜுக்கு ரவுட் பண்ணுவோம் கரெக்டாக. பட் ரியாக்டில் எப்படின்னா வெறும் index.html, இப்போ நான் இங்கே about.html கிளிக் பண்ணால் about.html index.html லோட் பண்ணுவாங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், இப்போ வந்து நார்மல் அப்ளிகேஷனில் இப்போ 4 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் வந்து எந்தெந்த பேஜ் கிளிக் பண்ணுறனோ அந்தந்த பேஜுக்கு ரவுட் ஆகும். இப்போ அபவுட் HTML பண்ணால் இந்த பேஜுக்கு ரவுட் போகும், இந்த பேஜுக்கு போகும். பட் இங்கே எப்படின்னா வெறும் index.html தான் இருக்கும். நான் இப்போ about.html பண்ணேன்னா அந்த பேஜை இதுக்குள்ளே ரவுட் பண்ணும்.
ஸோ இதனால தான் எனக்கு என்னன்னா, ரெஃபரன்ஸ் ரேட் இதெல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். கோட் ரீசபிலிட்டி இது நெறைய இருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வெப்சைட்ட பார்த்தாவே கண்டுபிடிக்கலாம். அது எதுல டெவலப் பண்ணாங்கன்னு. ஓகே. இதெல்லாம் எதுலன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பேக் எண்ட் மோஸ்ட்டா உங்களுக்கு தெரியும். அட்வான்ஸா இப்ப கரண்ட்ல Node.js அதிகமா யூஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தா ஸ்ப்ரிங் பூட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் பூட் அத தவிர பார்த்தா உங்களுக்கு ஓல்டு டெக்னாலஜினா PHP இருக்கு. அத தவிர உங்களுக்கு நெறைய இருக்கு. இப்ப C ஷார்ப், ஜாவா பேஸ்டு ஓகே. இந்த மாரி நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரே செகண்ட். சாரி. ஓகே. டேட்டாபேஸ்னா என்னன்னா, ம் எஸ்கியூஎல், NoSQL தான் மோஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கியூஎல்ல பார்த்தா உங்களுக்கு MySQL, Postgres, Cassandra எக்கச்சக்கமா இருக்கும். NoSQL மோஸ்ட்டா MongoDB தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு கம்பெனில R&D பண்ணிட்டேன். அடுத்து UX பண்ணிட்டேன். அடுத்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம்? திருப்பி கட் ஆயிட்டேனா? இல்ல. ஓகே. ஓகே. அடுத்த ஃபேஸ் என்னன்னா டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகேவா? டெஸ்டிங்னா ஒண்ணும் இல்ல. அதுல மோஸ்ட்டா 2 டைப் இருக்கு. மேனுவல் டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஆட்டோமேஷன் ஓகே. மேனுவல் டெஸ்டிங்னா சம் டெஸ்ட் கேஸ் வச்சு வேலிடேட் பண்ணுவேன். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா ஒரு செட் ஆஃப் செலினியம் கோடு ஒரு குக்கும்பர் வச்சு டெஸ்ட் என்ஜின் வச்சு நான் கோட் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இது அடுத்த ஃபேஸ். ஓகே. இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு அடுத்து டெஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த ஃபேஸ் என்ன போனால் டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ் போவோம். ஓகேவா? டிப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, ஓகே என்னோட அப்ளிகேஷன்ஸ்க்கு என்ன டிபெண்டன்சி இப்போ Node.jsல பண்ணனா Node 15, NPM 3 இந்த மாதிரி சம் பேக்கேஜஸ் வச்சு டிப்ளை பண்ணுவேன். கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்டாக இதுக்கு தான் என்னன்னா க்ளவுட்னு சொல்லுவோம். க்ளவுடில் தான் டிப்ளை பண்ணுவோம் மோஸ்ட் அதிகமாக. கரெக்டாக அதுக்கு தான் AWS Azure வருது. ஓகே. டிப்ளை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா அப்ளிகேஷன் 24/7 ரன் ஆகுதா? எனக்கு டவுன் டைம் எல்லாம் ரன் ஆகுதா? எஃபிஷியன்ட்டா ரன் ஆகுதா? இது இல்லன்னா மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. இதுதான் ஒரு கம்பெனியோட ஒர்க் ஃப்ளோ. ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் R&D பண்ணி, UX பண்ணி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி, அடுத்து டெஸ்டிங் பண்ணி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னன்னா ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு ரோல்னு சொல்லுவோம். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இத வந்து R&Dன்னு சொல்லுவோம் இந்த ரோல் பேரு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இதே அ UI, UX என்னன்னு சொல்லணும்னா டிசைன் டிசைனிங் சொல்லுவோம். கரெக்ட்டா? வேற என்ன சொல்லுவாங்கன்னா, யுஐஎக்ஸ் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. ஓகே. டிசைன் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாஃப்ட்வேர் டெவலப்பரை சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 1, 2, 3ன்னு சொல்லுவாங்க. ஒரு அசோசியேட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அடுத்து டெஸ்டரை ஓகே QA குவாலிட்டி அனலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த லெவல் பார்த்தா டிப்ளாய்மெண்ட்டை வந்து க்ளவுட் இன்ஜினியர் ஒரு டெவப்ஸ் இன்ஜினியர் சொல்லுவாங்க. மானிட்டரிங் என்னன்னா ஓகே இப்போ கரண்ட்டில் SRன்னு ஒரு ரோல் இருக்குது. சைட் ரிலேபிள் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் தான் இப்போ என்னன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸில் இருக்க ரோல்ஸ். R&D இப்போ டிசைனிங்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆர் அசோசியேட் இன்ஜினியர் இதெல்லாம் தான் அதுக்கான யூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ். ஃபுல் ஸ்டாக்கு அதில் பார்த்தா மின் ஸ்டாக்கு, மென் ஸ்டாக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணல. இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக கம்பெனியில் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே TL, ப்ராடக்ட் மேனேஜர், வேறு என்ன இருக்குது? ஓகே டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட். அதாவது இங்கே இருக்க ரோலை தவிர SRE டெவலப்மெண்ட் க்ளவுட் இதை தவிர இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். கரெக்டாக? அப்புறம் டெவாப்ஸ் கேட்டிங்க. கரெக்டாக? டெவாப்ஸு ஓகே. செக்யூரிட்டி இன்ஜினியர் ஓகே. இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல ஒரு ரெப்ளிகேட்டடான ரோல். இந்த ரோல்ல இருக்கவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப TLனா அவங்க என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்டா கம்பெனில? டீம் லீட் தான். ஓகே. அவங்களோட ரோல் என்னவா இருக்கும்? டீம் லீட் இது? ஒரு டீமை லீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கரெக்டா ஸ்ப்ளிட் ம். பண்ணி கொடுக்குது. கரெக்ட். அதாவது டீம் ஆர்கனைஸ் பண்ணி ஓகே இவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணிக்கணும், இவங்களுக்கு இந்த ஒர்க் பண்ணிக்கணும் குடுக்குறது. பட் TLோட மெயின் ரோல் என்னன்னா, ஆ கோட் அப்ரூவ் பண்றது. இப்ப நான் ஒரு கோட் பண்றேன் வைங்க, அந்த கோட வந்து TL தான் அப்ரூவ் பண்ணணும். இதே டெவலப்பர் ஒரு கட்டத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா, TL தான் அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணணும். மோஸ்ட்டா இவங்க வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு அதிகமா இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் TL குடுக்குறாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல ஸ்டக் ஆயிட்டா, இவங்க தான் அடுத்த லெவல்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது ப்ராடக்ட் மேனேஜர். ப்ராடக்ட் மேனேஜர்னா லைக் ஒரு ப்ராஜெக்ட் எங்கேஜ்ல நிறைய ப்ராடக்ட் நிறைய டீமா பிரிச்சிருப்பாங்க. அண்ட் ஓகே. அந்தந்த டீமுக்கு ஒரு மேனேஜர் வச்சிருப்பாங்க. ஓகே. அது வந்து இன்ஜினியரிங் மேனேஜர்னு ஆமா. சொல்லுவோம். ஓகேவா? ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் என்னவா இருக்கும்? இன்ஜினியரிங் மேனேஜர் நீங்க சொல்றது கரெக்ட். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு நான் தனித்தனியா இன்ஜினியரிங் டீம் வச்சு ஓகே மேனேஜ் பண்றேன். அத தவிர ப்ராடக்ட் மேனேஜர்னா ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாம என்ன கம்பெனி வச்சிருக்கோம்? மன்வாசம் ஈகாம் வச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஆ மன்வாசம் ஈகாம்.
ஓகே. நம்மளுடைய காம்படிட்டர் யாரு? நம்மளோட காம்படிட்டர் பார்த்தா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, மைசான் ஒரு 10 ப்ளஸ் இகாம் எடுத்துக்கலாம். ஓகே. இவங்கலாம் தான் நம்மளோட காம்படிட்டர். இப்போ ப்ராடக்ட் மேனேஜர் ரோல் என்னன்னா, இவர் ஃபர்ஸ்ட்டு அவுட்டர் மார்க்கெட் போவாங்க. நம்மளோட காம்படிட்டர் யாரு? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இவங்ககிட்டலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள விட்டு கஸ்டமர் ஏன் இவங்களுக்கு போறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான்ல பார்த்தா ஆட் டு கார்ட் ஃபீச்சர் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தா குயிக் டெலிவரி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓகே மீஷோல பார்த்தா சம் பேமெண்ட் ஈஸியா இருக்கு. ஆர் அப்ளிகேஷன் ஹேண்டில் ஈஸியா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்த்துட்டு ஒரு 100 ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகே 100 ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் கொண்டு வருவாங்க. ஓகே இதெல்லாம் தான் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு யூசர்ஸ் நெறைய வருவாங்க. நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் ஆகும். ஓகேவா? இந்த 100 ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா ஆர்&டி கிட்ட குடுப்பாங்க. ஓகேவா? ஆர்&டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100ல டாப் 10 பிரையாரிடைஸ் பண்ணுவாங்க. ஓகே இந்த 10 இருந்தா கண்டிப்பா நமக்கு யூசர்ஸ் நெறைய வருவாங்க. அவங்களோட நம்மளோட அப்ளிகேஷன் பெட்டரா இருக்கும். எஃபிஷியன்ட்டா இருக்கும். அந்த 10 என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி யூஎக்ஸ் கிட்ட குடுப்பாங்க. அத திருப்பி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. திருப்பி டெஸ்டிங் பண்ணுவாங்க. திருப்பி டிப்ளை பண்ணுவாங்க. திருப்பி மானிட்டர் பண்ணுவாங்க. இது என்டையர் ஒர்க் ஃப்ளோ தான் என்னன்னா, ஆ ப்ராடக்ட் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணா தான் நடக்கும். ஓகேவா? அத தான் டெவாப்ஸ்ல ஆட்டோமேட் பண்ண போறோம். இப்போ வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா என் ப்ராடக்ட் இப்போ 2005ல அமேசான் பார்த்துருக்கீங்க. இப்போ பார்க்குற அமேசானுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு கரெக்ட்டா? இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து இப்போ நான் ப்ராடக்ட் ஐடியா எடுக்கிறேன். அத டிப்ளாய்மென்ட், மானிட்டரிங்க்கு கொண்டு வரேன். இந்த ஃபேஸ் வந்து அமேசானுக்கு என்ன ஆச்சுன்னா 4 மந்த் கிட்ட ஆச்சு. இந்த மாரி ஓகே ஒவ்வொரு ஃபியூச்சரும் அப்கிரேட் பண்ணேன். பட் இப்போ டெவாப்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து ஓகே 4 ஹவர்ஸ்ல எனக்கு வந்து ஓகே ப்ரொடக்ஷன் வந்துருது. 4 ஹவர்ஸ். ஓகே என்ன ரீசன்னா டெவாப்ஸ்னா டெவலப்பர் கூடயும் இன்டராக்ட் ஆகணும். ஆப்பரேஷன் டீமோட இன்டராக்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே டிப்ளாய்மென்ட், மானிட்டரிங், டெஸ்டிங் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணும். அதாவது சிஐ/சிடி பைப்லைன் சொல்லுவோம் டெவாப்ஸ்ல. சிஐ/சிடி. மோஸ்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, கன்டினியூஸ் இன்டகிரேஷன், கன்டினியூஸ் டிப்ளாய்மென்ட்னு சொல்லுவோம். ஓகே. இத ஏன் பைப்லைன்னு சொல்றோம்னா, இப்போ ஒரு பைப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பைப்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பக்கம் இன்புட் வாட்டர் குடுத்தா, இந்த பக்கம் அவுட்புட் வரும் கரெக்ட்டா? அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. நீங்க இந்த பக்கம் உங்க கோட குடுங்க. இந்த பக்கம் புரொடக்ஷன்ல இருக்கும். நடுவுல எல்லாமே ஆட்டோமேட் பண்ணுவாங்க. ஓகே டெஸ்டிங், ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கு, டிப்ளாய்மென்ட்டா, கான்ஃபிகரேஷன் டிப்ளாய்மென்ட், ஓகே மானிட்டரிங்கா மானிட்டர் பண்ணுவாங்க. பேமெண்ட் கேட்வே டெஸ்டிங்கா எல்லா டெஸ்டிங்கும் இந்த என்னன்னா, இந்த ஒரே பைப்ல பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னா, டெவாப்ஸ்ல சிஐ/சிடி பைப்லைன்னு சொல்லுவாங்க. இத பார்த்தாவே தெரியும் சிஐ/சிடி. ஓகே. இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே. இப்போ என்னன்னா, ஒரு கம்பெனி எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம். அடுத்து அத கோட் பண்ணுவோம். அடுத்து பில்ட் பண்ணுவோம். அடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்து டிப்ளை பண்ணுவோம். அடுத்து ஆப்பரேஷன், அடுத்து மானிட்டரிங் கரெக்ட்டா? அதே ஃப்ளோ தான் திருப்பி நடக்கும். நான் சொன்னேன் ஒவ்வொரு கம்பெனியும் 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா மேஜர் அப்டேட் தருவாங்க. மந்த்லி ஒருக்கா மைனர் அப்டேட் தருவாங்க. இந்த மாரி 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா என்ன ஆகும்னா, இந்த மாரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தான் டெவாப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சிஐ/சிடிக்கு இதே இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் தான். டெவாப்ஸ்க்கு இதே இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் தான் மீன் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, டெவாப்ஸ்ங்கிறது என்னன்னா, எல்லா டீமோட இன்டராக்ட் ஆகும். நீங்க டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் டெவலப்பர் டீம் கிட்ட சேர்ந்து ஓகே என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்க? என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்றாங்க? அத கலெக்ட் பண்ணிட்டு, டெஸ்டிங் டீம்ல என்னென்ன டெஸ்டிங் யூஸ் பண்றாங்க? அத நீங்க ஆட்டோமேட் பண்ணிட்டு, டிப்ளாய்மென்ட் டீம்ல கிளவுட்ல நீங்க தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஓகே டெவாப்ஸ்க்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா, நீங்க கிளவுட் இன்ஜினியரா இருக்கலாம், டெவாப்ஸ் இன்ஜினியரா இருக்கலாம், லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம். மல்டிபிள் ரோல் நீங்க ப்ளே பண்ணுவீங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் டெவாப்ஸ்ல என்ன இப்போ ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கா? ஓகேண்ணா. ஓகே. இல்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ப்ராப்ளம் இல்ல. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இதுல இது வரைக்கும் பார்த்ததுல? ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டாக் ரோலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுவேன். டெவாப் வந்து லேர்ன் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டண்டா? இல்லைன்னா டெவாப் வேண்டாமா? ஓகே. ஃபுல் ஸ்டாக்ல போறீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க. என்ன ஸ்டாக் போறீங்கன்னா, மெயின் ஸ்டாக்கா? மெயின்னா ஓகே MongoDB Express, React, Node.js மென் ஸ்டாக் ஆர் எல்ஸ் டெவலப்மெண்ட் தான். ஓகே Angular யூஸ் பண்றீங்களா? ரியாக்ட் தான். ஓகே React யூஸ் பண்றீங்க. ஓகே சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. கிளவுட் பிளஸ் டெவாப்ஸ். டெவாப்ஸ்ல நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் டாக்கர் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா பெட்டர்ன்னு சொல்லுவாங்க. டாக்கர் பத்தி இது வந்து இப்போ எஃபிஷியன்ட் பட் டாக்கர் அண்ட் கூபர்நெட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா? ஓகே டாக்கர்னா இன்னும் சிம்பிளா சொன்னா, ஓகே நீங்க ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணீங்க கரெக்ட்டா? நீங்க மெயின் ஸ்டாக்னா ஓகே MongoDB Express Reactல பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே Reactல ஒரு அப்ளிகேஷன் பண்றேன்னு சிம்பிளா சொல்றேன். Reactல நீங்க உங்க டீம்ல ஓகேண்ணா. பண்றீங்க. நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்க. நீங்க பண்ணிட்டீங்க. ஓகே நோடு ஜேஎஸ் யூஸ் பண்றீங்க. நோட் ஜேஎஸ் வெர்ஷன் 4 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. NPM 14 சம்திங் வெர்ஷன்ல இருக்கும். ஓகே 13 இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க. எஸ்ண்ணா. நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்னன்னா இந்த கோட வந்து ஓகே அடுத்தது உங்க டெஸ்டிங் டீம் ஒரு இன்னொரு டெவலப்பர்ட்ட சூஸ் பண்றீங்க. அவன் மேபி மேக் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? மேக் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா, எனக்கு கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் மாறும். இதே பேக்கேஜ் இந்த நோடு அதில இருக்குமான்னு தெரியாது. NPM இருக்குமான்னு தெரியாது. நீங்க உள்ள சம் பேக்கேஜ் இப்ப
நோஜிஸ்ல யூஸ் பண்ணா சம் ரெடாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. உள்ள சம் ஆக்சியாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பேக்கேஜ்லாம் எனக்கு வந்து எல்லா அ கோ விண்டோஸ்க்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரியாது. மேக்குக்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரியாது. இல்ல லினக்ஸுக்கு சப்போர்ட் ஆகுமான்னு தெரியாது. ஓகேவா? அதனால இதுக்கு ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, டாக்கர் கொண்டு வந்திருக்காங்க. டாக்கர்னு ஒண்ணும் இல்ல. சிம்பிளா என்னோட அப்ளிகேஷன ஒரு இமேஜா மாத்தி தந்துருவாங்க. இமேஜ்ன்னு ஒண்ணும் இல்ல. ஒரு லைட் வெயிட் லினக்ஸ்க்குள்ள என்னோட அப்ளிகேஷன பைண்ட் பண்ணிருவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டாக்கர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ மோஸ்ட்டா உபுண்டு, ஏஎஸ், கேலி லினக்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்ட்டா? ம். எஸ்ண்ணா. ஓகே. அப்புட்னா என்னது? அது டைப் ஆஃப் லினக்ஸ் ஓஎஸ் கரெக்ட்டா? இப்போ நான் வந்து கேலி லினக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணா எனக்கு எத்தன ஜிபி ஆகும்? ஓகே. கேலி லினக்ஸ் போறேன். நான் ஜஸ்ட்டு ஓகே. டவுன்லோட் கேலி லினக்ஸ். ஓகே. எனக்கு எத்தன ஜிபி கிட்ட ஆகும்ன்னு பார்த்தா, ஒரு மினிமம் பார்த்தா இதுலயே குடுத்துருப்பாங்களே. ம். ஓகே. இன்ஸ்டால் இமேஜ் குடுப்போம். எனக்கு மினிமம் பார்த்தா 4 ஜிபி கிட்ட ஆகுது. ஓகேவா? இப்போ 4 ஜிபி இமேஜ நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றது. இப்போ டாக்கர்ல ஓகே. டாக்கர்னா டாக்கர் ஹப்ன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இப்ப கிட்னா கிட்டப்ன்னு இருக்குல்ல. கிட்டப்ல என்னுடைய சோர்ஸ் கோட் ஸ்டோர் பண்ற மாரி, டாக்கர் ஹப்ல என்னோட இமேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். சேம் இதே இதுல நான் வந்து ஒரு கேலின்னு குடுக்குறேன். கேலி லினக்ஸ். ஓகேவா? இப்ப இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணேன்னா, எத்தன ஜிபி ஆகும்? அதுல எத்தன ஜிபி பார்த்தோம்? 4 ஜிபி பார்த்தோம் கரெக்ட்டா? சேம் அதே இது வந்து நான் டாக்கர்ல டவுன்லோட் பண்ணேன்னா, எனக்கு எவ்வளோ ஆல்ரெடி கேலி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ வந்திருக்கு? 150 எம்பி. அதாவது எனக்கு வந்து ஓகே 100 பிளஸ் எம்பி அதாவது ஸ்டோரேஜஸ் காம்ப்ரமைஸ் பண்ணுது. என்னன்னா லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு வந்து. சிம்பிளா என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும். இப்போ டாக்கர்ல என்னோட அப்ளிகேஷன் இதுக்குள்ள ஒரு பைத்தான் போட்டு என்னோட பைத்தான் அப்ளிகேஷனா பைத்தான் போடுறேன். ஆர் நோடுன்னு இதில எடுத்துக்கிறேன். இப்போ டாக்கர் ஆப்ல போயிட்டு நான் நோட்.json குடுக்குறேன். ஆப்வியஸா நோடுக்கு டிஃபால்ட் இமேஜ் இருக்கும். இந்த இமேஜ் எடுத்துட்டு நான் இதுக்குள்ள புல் பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்கும். பட் ஆனா இது என்னன்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஜாவா மாரி. இப்ப ஜாவா எப்படின்னா, பிளாட்ஃபார்ம் ஒன்ஸ் கம்பைல் கோட் ஜெனரேட் பண்ணீங்கன்னா, அது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போட்டு யூஸ் பண்ணலாம் கரெக்ட்டா? அதே மாரி தான் உங்களுடைய டாக்கரும், மேக்கு, லினக்ஸு, விண்டோஸ் 3க்குமே ஜஸ்ட் சேம் கமாண்ட்ல சேம் கோட ரன் பண்ணலாம். இப்ப விண்டோஸ் யூஸ் பண்றவனுக்கு என்பிஎம் நோடு இந்த வெர்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவன் லோக்கல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அவன்கிட்ட டாக்கர் இருந்தா போதும். நீ இமேஜ கன்வெர்ட் பண்ணிட்டனா, அந்த உன்னோட அப்ளிகேஷன் ஈஸி டூ ரன்னபிளா கொண்டு வந்துரலாம். ஓகேவா? இது வந்து டாக்கர். டாக்கர் எடுத்துக்கிட்டா, இப்ப இதுல பார்த்தா அப்ளிகேஷன் மெத்தட் பார்த்தா, மொத்தம் 2 மெத்தட் சொல்லுவாங்க. ஓல்டன் டெக்னாலஜில. ஒண்ணு பார்த்தா மோனோலித்திக் எனக்கு சம்திங் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தா மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆ. இது 2க்கும் என்ன டிஃபரெண்ட் பார்த்தா, மோனோலித்திக்னா எனக்கு வந்து சிங்கிளா கோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Facebookன்னு ஒரு அப்ளிகேஷன் முன்ன டெவலப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்து ஓகே 100 பில்லியன் கோடையும் ஒரே ஃபைலா டெவலப் பண்ணுவாங்க. இப்படி பண்றனால எனக்கு என்ன இஷ்யூ ஆகும்ன்னு பார்த்தா, ஆ கோடு 1ல பிரேக் ஆச்சுனாலும் எனக்கு என்டையர் கோடும் பிரேக் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா இப்ப 1,00,000 கோடு இருக்கு. அதுல சின்ன கோடு இஷ்யூனா மொத்த கோடு டவுன் ஆயிரும். அப்புறம் அப்டேட் பண்றது கஷ்டமா இருக்கும். நான் போய் இங்க 1,00,000 கோட்ல என்னோட கோடு இங்க எத அப்டேட் பண்ணணும் கன்ஃப்யூஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தா மல்டிபிள் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றது கஷ்டமா இருக்கும். அதாவது மல்டிபிள் மெம்பர் ஒரே ஃபைல்ல எடிட் பண்றப்ப அவன் எடிட் பண்ணது இவன் எடிட் பண்ணிட்டான்னா, அது கன்ஃப்யூஸ் ஆயிரும். அடுத்து பார்த்தா இது டிப்ளாய் பண்றது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸ்டோரேஜ் அதிகமாகும் கரெக்ட்டா? இது வந்து ஓல்டன் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னா, ம் ஓகே இப்போ ஒரு டிவி எடுத்துக்கலாம். ஒரு எல்இடி டிவி எடுத்துக்கலாம். அதுல ஓகே சம் பிக்சல் சொல்லுவாங்க கரெக்ட்டா? 1024 இன்டூ 1032 பிக்சல்னு சொல்றாங்க. இது எத மீன் பண்றாங்க? லைக் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் இன் தி ஸ்கிரீன் தான். ஓகே. பிக்சல்ஸ் இன் த சென்ஸ் ஓகே இது 2யும் இன்டூ பண்ணீங்கன்னா ஒரு சம் அவுட்புட் வரும் கரெக்ட்டா? நான் ஒரு 10,000 ஒரு ரேண்டமா குடுத்துக்கிறேன். ஒரு அவுட்புட் வரும். அவ்ளோ எல்இடி சேர்ந்தா தான் எனக்கு வந்து இந்த டிவி ஒர்க் ஆகும். ஓகேவா? இது 2யும் டிவைட் பண்ணா ஒரு அவுட்புட் வரும். அவ்ளோ எல்இடி கவுண்ட் சேர்ந்தா தான் எனக்கு வந்து டிவி ஒர்க் ஆகும். அதே மாதிரி என்னன்னா, இப்ப மைக்ரோ ஸ்விட்ச்னா அ இப்ப ஃப்ரண்ட் எண்ட் இப்ப ஆட் டூ கார்ட்ன்னு இருக்குங்க. இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட், இதுக்கு ஒரு பேக் எண்ட், இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். இப்ப சர்ச் பட்டன் இருக்குங்க. இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட், இதுக்கு ஒரு பேக் எண்ட், இதுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். அதாவது அவ்ளோ மைக்ரோ சர்வீஸ் சேர்ந்தா தான் என்னோட அப்ளிகேஷன் இப்ப ரன் ஆகும் கரண்ட் சிச்சுவேஷன்ல. இதுல என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தா, எனக்கு இங்க மைனஸா இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸா இருக்கும். இங்க வந்து எனக்கு பிரேக் ஆவாது. இப்போ ஒரு ஆட் டூ கார்ட்ல ஒரு இஷ்யூனா, ஆட் டூ கார்ட் மட்டும் தான் டவுன் ஆகும். மிச்ச எல்லா அப்ளிகேஷன் ரன் ஆகும். அப்டேட் பண்றது ஈஸி. இப்ப கலர் மாத்தணும்னா, ஓகே நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். மிச்ச அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்.
அடுத்தது பார்த்தா எனக்கு மல்டிபிள் மெம்பர்ஸ் ஈஸியா ஒர்க் பண்ணலாம். ஆக்டிவ் ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா, ஓகே ஸ்கெட்ச் பேட்ல 10 பேர் ஒர்க் பண்ணலாம். இந்த மாரி நான் வந்து மைக்ரோ சர்வீஸா தான் இப்ப அப்ளிகேஷன்ஸ் வருது. ஓகேவா? இப்ப மைக்ரோ சர்வீஸ் வரப்ப என்னன்னா, 3 எனக்கு டாக்கரோட கவுண்ட் அதிகமாகும். இப்ப Amazonல மட்டுமே இப்ப பக்கமா கேள்விப்பட்டேன். ஓகே 3 பில்லியன் டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. 3 மில்லியன் சாரி. 3 மில்லியன் டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அவ்ளோ கண்டெய்னரும் ஒருத்தனால பார்க்க முடியாது. ஓகே எது ரன் ஆகுது, எது ரன் ஆகல. இப்ப திடீர்னு ஆக்டிவ் ரன் ஆகுதா இல்லையான்னு பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு தான் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, குபர்னெட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. KDSன்னு ஷார்ட் ஃபார்மா சொல்லுவோம். குபர்னெட்டிஸ். குபர்னெட்டிஸ்ங்கிறது சிம்பிளா சொன்னா டாக்கர் மேனேஜ் பண்றது தான் குபர்னெட்டிஸ். ஆர்கிடெக்சரேஷன் டூல்னு சொல்லுவோம். இது டாக்கர் இல்லாம டாக்கருக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. டாக்கரை மேனேஜ் பண்றது குபர்னெட்டிஸ். சிம்பிளா சொன்னா செல்ஃப் ஹீலிங் சொல்லுவோம். தன்னைத்தானே சரி பண்ண பார்க்கும். இப்ப நான் வந்து ஓகே ஒரு கண்டெய்னர்ல ஒரு அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிட்டு நீங்க ரீகிரியேட் பண்ணும். அது வந்து ஃபீனிக்ஸ்ன்னு சிம்பிளா சொல்லுவாங்க. அழிக்க அழிக்க திரும்பி வரும். அந்த மாரியோட தான் இதோட ஆர்க்கிடெக்சர் இருக்கும். நான் என்னதான் இதுல டெலிட் பண்ணாலும் ரீகிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் 3 இது என்னன்னா டாக்கர் தான் மேனேஜ் பண்ண போகுது குபர்னெட்டிஸ்ங்கிறது. ஓகேவா? ஓகே ஜஸ்ட் இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன். மேபி இது டெப்த்தா வேணும்னா நான் என்னோட யூடியூப் சேனல்ல கூட போட்டிருக்கேன். டைம் இருந்தா அதை கூட பாருங்க. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே இதுல வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நத்திங்ண்ணா. ஓகே மீதி இருக்க எல்லாத்துக்கும் புரிஞ்சா? எஸ் சார் புரிஞ்சுது. ஓகே ஓகே சூப்பர். ஓகே அடுத்தது போலாமா? ஓகே. ஓகே ஓகே அடுத்து இதை பற்றி பார்க்கலாம்னா ஓகே க்ளவுட்னா ஓகே ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். சிம்பிளாக நீங்கள் நம்ம வைக்கிறேன் ஜஸ்ட் AWS லாகின் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் சைன்இனில் பார்த்தா உங்களுக்கு ஒரு இமெயில் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களோட இமெயில் ஐடி. பட் கிரெடிட் கார்டு தேவைப்படும். ரூபே கார்டு மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மிச்சப்படி எல்லா கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸ்டில் சில ரூபே கார்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. இப்போ KVBயோட ரூபே கார்டெலாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸில் இருக்க பெருசாக ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. ₹2 இந்தியன் ருபீஸ்லாம் ₹2 சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் 2 டேஸில் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 1 இயருக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். 1 இயருக்கு நீங்கள் இந்த க்ளவுட் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக உங்களுக்கு காஸ்ட் ஆகாது. ஓகேவா? நீங்கள் வந்து தெரியாமல் யூஸ் பண்ணி ஓகே சில சர்வீஸ்லாம் காஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து 1 லேக் வரைக்கும் பில் இருந்தாலும் உங்களை மீறி ₹1 கூட அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தால் AWS அக்கௌண்ட் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. உங்கள் பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? நீங்கள் தைரியமாக AWS அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் AWS மட்டும் தான் சொல்கிறேன். Azure சொல்ல ஓகேவா? Azureலாம் ஓகே அவன் 3 மந்த்தோ டைம் கொடுப்பான். அதுலேயும் 1 மந்த் தான் கொடுப்பான். 1 மந்த் உங்களுக்கு ஃப்ரீ டயரு. அது முடிஞ்சோன்னா ஓகே அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். Azure நான் சொல்கிறது AWS சொல்கிறேன். AWS உங்களுக்கு வந்து 1 இயர் ஃப்ரீ டயர். அமௌண்ட் உங்களை மீறி ₹1 கூட எடுக்க மாட்டோம். நீங்களா பே பண்ணுற வரைக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் பில் ஆனாலும் ஜஸ்ட் ஐம் ஸ்டூடெண்ட் ஃபார் டெஸ்டிங் போட்டீங்கனாலும் அது அமௌண்ட்டை கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சிம்பிள் ப்ராசஸ் தான். இதை பற்றி பெருசாக கொண்டு போகணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் போயிட்டு ஓகே மெயில் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுடைய பேன் டீட்டெயில் கேட்கும். உங்கள் நேமு மொபைல் நம்பர் அட்ரஸ் கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு பேனில் இருக்க அட்ரஸே கொடுங்க. ஏன்னா பில்லிங் பர்பஸ்க்குலாம் அது பெட்டராக இருக்கும். ஜஸ்ட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே இதில் மோஸ்ட்டாக க்ளவுடில் என்ன தான் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா மொத்தம் 3 சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. SaaS PaaSன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாஸ்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஸ்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஓகேவா? இது 3க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி என்னன்னா ஒரு க்ளவுட் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஆன் ப்ரிமில் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஆன் ப்ரிமிஸ்னா எண்ட் டு எண்ட் அவங்களே செட்டப் பண்ணணும், அவங்களே ஹார்ட்வேர்ஸ் பண்ணணும், இன்டர்நெட் பண்ணணும். ஓகே இதை பற்றி பார்த்தா தெரியும். ஓகே ஃபஸ்ட்டு ஆன் ப்ரிமிஸ் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதில் என்னென்னா இப்போ நான் ஆன் ப்ரிம் செட்டப் பண்ண முடியும். நான் தான் நெட்வொர்க் சூஸ் பண்ணேன். ஓகே இது வந்து ஏர்டெல்லா BSNL எனக்கு எது வேணுமோ அதை நான் வந்து சூஸ் பண்ணேன். அடுத்து ஸ்டோரேஜ் நான் தான் கான்ஃபிகர் பண்ணுவேன். ஹார்ட் டிஸ்க் SSDயா எத்தனை TB இதெல்லாம் நான் தான் கான்ஃபிகர் பண்ணுவேன். சர்வர் விர்ச்சுவலைசேஷன் ஆகட்டும், OS என்ன போடணும், மிடில்வேர் இருக்கட்டும், ரன் டைம் இருக்கட்டும், என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ணணும், என்ன டேட்டா கொடுக்கணும், இது எல்லாமே என்னென்னா ஆன் ப்ரிமில் நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். கரெக்டாக? பட் கம்மிங் டு க்ளவுடில் ஆஸ்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இன்ஃப்ராவில் என்னென்னா நெட்வொர்க்கிங் அவனே தந்துடுவான், ஸ்டோரேஜும் அவனே தந்துடுவான். அதாவது நீங்கள் ஹேண்டி ஆப்ஷன் தான். நீங்கள் ஜஸ்ட் செக் பாக்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு 8 GB ரேம் வேணும்னா அவன் SSD கொடுத்துருவான்.
நெட்வொர்க்கிங் என்ன அவன் சூஸ் பண்ணிக்குவான். சர்வர் என்ன சர்வரோ கொடுத்துருவான். விர்ச்சுவலைசேஷன் வேணா போட்டு தந்துருவான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஓஎஸ் வேணுமோ போட்டுக்கலாம். இதெல்லாம் செல்ஃப் மேனேஜ்டாக அவனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? பிளாட்ஃபார்ம்னா அதே தான். என்ன பிளாட்ஃபார்ம்? விண்டோஸா, மேக், லினக்ஸா, இதெல்லாம் பிளாட்ஃபார்ம் வரும். சாஸ்ல வந்து பெருசாக பண்ணலாம். பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ எங்கிட்ட ஐடியா இருக்குது. ஓகே, யூடியூப் மாரி எனக்கு ஒரு ப்ராடக்ட் என்ன ஐடியா சாஸ் ஏடபிள்யூஎஸ்ல கொடுத்தனா அவனே என் டேர்னு நெட்வொர்க்கிங் எல்லாமே கொடுத்து நம்மளோட அப்ளிகேஷனை டிப்ளை பண்ணி கொடுத்துருவான் அவனே. சாஸ்ல பேஸ்னா மொத்தமாக அவனே கொடுத்துட்டா நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் டேட்டா மட்டும் டிப்ளை பண்ண போதும். இன்ஃப்ரா ஆஸ் அ சர்வீஸ்னால் நீங்கள் தான் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணும். எனக்கு என்ன வாய்ஸ் வேணும், என்ன ரெண்ட் டைம் வேணும், என்ன டேட்டா வேணும்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, இதில் என்னன்னா இப்போ இன்னொரு இமேஜ்க்கு இது பார்த்துக்கலாம். இதில் ஓகே, இந்த ட்ரையாங்கிள் இதான் மீன் பண்ணுது. அதாவது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அடுத்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் என்ன, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் இருந்தால் தான் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் கொண்டு வர முடியும். இப்போ சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் என்ன, பிளாட்ஃபார்மும் வேணும், இன்ஃப்ராவும் வேணும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் மீன் பண்ணுது. ஓகே, ஓகே. அடுத்தது என்னன்னா, ஓகே, ஒரு அப்ளிகேஷனை மேபி க்ளவுடில் டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்படி ரன் ஆகுது, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு. மேபி இப்போ நான் வந்து க்ளவுட் அக்கௌண்ட்டில் போய்க்கிறேன். இதில் மோஸ்ட்டாக EC2 சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். EC2 கொடுத்தீங்கன்னா எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவோம் ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? இதில் நான் வந்து ஓகே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதில் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். மேபி இதில் வந்து நான் 2 கம்ப்யூட்டர் வைக்கிறேன். ஒன்று வந்து விண்டோஸு, இன்னொன்று பார்த்தா லினக்ஸ் வைக்கிறேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, நான் க்ளவுடு போகிறப்ப எங்கிட்ட வந்து லோக்கலில் 2 GB ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் க்ளவுடில் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம். கரெக்ட், இங்கே வந்து 4 பேர் இருக்கும் கரெக்டாக. ஆளுக்கு வந்து 4 GB ரேம் ஒரு 2 GB ரேம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் க்ளவுடில் வந்து 32 GB வரைக்கும் வாங்கி ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு விண்டோஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை என்ன ஓஎஸ் வரும், பேஸ் ஓஎஸ் என்னென்னு ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக இப்போ லேப்டாப் வாங்க போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, என்ன ஆர்கிடெக்சர்னு பார்ப்பீங்க, என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க பார்ப்பீங்க, எத்தனை ஜிபி ரேம்னு பார்ப்பீங்க, என்ன ஓஎஸ் போட்டிருக்கான்னு பார்ப்பீங்க. அதே தான் இதுலேயும் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு என்ன ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ், விண்டோஸில் என்ன ஓஎஸ் வேணும், 22 பேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்கிடெக்சர் என்ன, அதாவது நீங்கள் சிஸ்டம் சூஸ் பண்ணுறப்ப ஏஎம்டி ஏஆர்எம் சூஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி தான். 64 ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து க்ளவுடோட ஐடி இதை விட்டுருங்க. அப்புறம் எத்தனை ஜிபி ரேம் வேணும், 1 ஜிபி ரேம், எத்தனை சிபியூ கோர் வேணும், இது வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 ஜிபி ரேம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம், 8 ஜிபி ரேம், 32 ஜிபி ரேம், 96 ஜிபி ரேம் வரைக்கும், 192 ஜிபி ரேம் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறான். இது வந்து ரேம் தான் தெரியும். இவ்வளோ ரேம் வரைக்கும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ரேட் பார்த்து இங்கே கொடுத்துருப்பான். ஆன் டிமாண்ட் விண்டோஸ் பார்த்தா பர் ஹவருக்கு $8.436. இது வந்து அதிகம். ஏன்னா 192 ஜிபி ரேமுங்கிறது எங்கேயோ போயிடும். மேபி இதை இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணலாம். 8.496 8.496 USD to INR. யூசிஎல் போட்டுருலாம். சாரி. ஓகே, அதாவது 708 ரூபா. பட்டு கம்மின்னு தான் சொல்லுவோம் பர் ஹவருக்கு. ஏன்னா ரேமோடைய கவுண்ட் அவ்வளோ. இப்போ நம்ம வந்து 1 ஜிபி ரேம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். 1 ஜிபி ரேம்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஃப்ரீ டயர் 1 இயருக்கு நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாங்கிறான். 2 ஜிபி ரேம் போய்க்கலாம். 2 ஜிபி ரேம் தான் எனக்கு 0.56 USD டு நான் கொடுக்குறேன். எனக்கு 4 ரூபா தான் ஆக போகுது ஒரு மணி நேரம் 2 ஆனாலும். இது வந்து அவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது அதாவது கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை லான்ச் பண்ணுறதுக்கு சம் கீ தேவை. ஓகே, இதை பற்றி ஃப்ரீயாக விடுங்க, நம்ம பார்ப்போம். கிளியர் பண்ணிக்கலாம்.
ஓகே என்கிட்ட விங்கி டாக்கர் டெஸ்ட் பேமெண்ட் இருக்குது அந்த மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்கான்னு பார்க்குறேன். ஓகே என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் புதுசாக ஒரு கீ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் மாதம் பென் கீயை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே நெட்ஒர்க்லாம் டிஃபால்ட் வச்சுக்கிறேன். பப்ளிக் ஏபி எனேபிளாக இருக்கட்டும். ஓகே எத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க் எனக்கு கேட்குது? 30 ஜிபி ஹார்ட் டிஸ்க் கொடுத்துக்கிறேன். என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்கட்டும். ஓகே இப்போதைக்கு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னென்னா விண்டோஸ் மிஷின். ஓகேவா? இது எத்தனை ஜிபி ரேம்னா 1 ஜிபி ரேம் தான் கேட்குறேன். நீங்கள் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கம்ப்யூட்டர் வாங்குறேன், லினக்ஸ். எஸ் கொடுத்துட்டு உபுண்டு கொடுத்துக்கிறேன். உபுண்டுவில் என்ன பண்ணுறேன்னா என்ன ஆர்கிடெக்சர் கேட்குதுங்க, ஏஆர்எம் ஏஎம்டி அந்த மாதிரி. நான் டிஃபால்ட்டே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உபுண்டு 24.04 கொடுக்குறேன். 24 ஒன்றும் இல்லை, இயர் தான் மீன் பண்ணுறாங்க. 2024 4வது மாதம் இந்த ஓய்ஸ் வந்திருக்கு. எல்டிஎஸ்னா லாங் டைம் சப்போர்ட். இந்தமாரி 22னா 2022 4வது மாதம் கொடுத்துருக்காங்க. 20 அதாவது 2 வருஷத்துக்கு இவங்க வந்து ஓஎஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது 4th மந்த் மோஸ்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க மேஜர் ரிலீஸ். அது லாங் டைம் சப்போர்ட்டாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட் பார்த்தாவே டீபக் பண்ண முடியும் உங்களால். கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே கட் ஆகல, தனியாக பேசிட்டு இருக்கணும். நான் பேச கேட்குதா? ஓகே கேட்குதுண்ணா. ஓகே இப்போ நான் இதில் வந்து ஓகே 1 ஜிபி ரேம் இல்லை, அது கம்மியாக எடுத்துக்கலாம். 0.5 ஜிபி. ஓகே இதான் ஃப்ரீ டைம். ஓகே நான் இதை எடுத்துக்கிறேன். கீ நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மன்னோசன் ஒரு கீ கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் 8 ஜிபி எஸ்எஸ்டி மட்டும் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணாலும் லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணிக்கன்னா 1 ஜிபி விண்டோஸ் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், லினக்ஸ் மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை தான் என்னென்னா நான் க்ளவுடில் வாங்கியிருக்கேன் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து விண்டோஸ் கனெக்ட் பண்ணுறேன். விண்டோஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஆர்டிபி தேவை. ஆர்டிபினா உங்களுக்கு ஓகே பப்ளிக் ஏபி போட்டுட்டேன். ஓகே உங்களுக்கு லோக்கலில் பார்த்தா ஆர்டிசிக்கு ரிமோட் டெஸ்க்டாப் கிளைண்ட்டுன்னு இருக்கும். நான் மேக்கில் என்னென்னா மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கும் ஒன்று. ஜஸ்ட் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பிசி கொடுத்துட்டு என்னுடைய ஹோஸ்ட் நேம் கேட்குது, பப்ளிக் ஏபி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே புதுசாக வந்திருக்கு. ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு யூசர் நேம் கேட்கும். யூசர் நேம் என்னதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜஸ்ட் யூசர் நேம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் நான் வந்து கெட் பண்ணுறேன். நான் ஒரு கீ டவுன்லோட் பண்ணலாம், அந்த கீ அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் மன்னோசன்.py அப்லோட் பண்ணிட்டு இதை டீகோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா ஓகே என்னுடைய லாக் அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்தமாரி யூஸர் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இது வந்து மேக் வைஸ் தான் ஹோஸ்ட்டு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக விண்டோஸாக மாறிடும். ஒரு விண்டோஸ் மிஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ள செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஓகே லோக்கலில் 2 ஜிபி ரேம் வச்சுக்கலாம். இதில் வந்து ஓகே 32 ஜிபி ரேம் வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணால் போதும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு விண்டோஸ் மிஷின் விண்டோஸ்ல என்ன இருக்கும், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ரெஃப்ரெஷ் பட்டன், ஸ்டோரேஜ், இன்டர்நெட் எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேரலாக என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறோன்னு யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிளாக எத்தனை பேர் என்ன இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலாக இதை செட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுற அதுக்கு பெருசாக இதில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் என்னென்னா க்ளவுட் யூஸ் பண்ணுறவங்க தான். பட் இதில் இன்டர்நெட்டில் இதில் இந்த பார்த்தா க்ளவுடோட நெட் நம்மளோட நெட் எடுக்குது. உங்களுக்கு இது லாகின் பண்ணுறதுக்கு மட்டும் இன்டர்நெட் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ நான் என் லோக்கலில் பார்த்தா நெட்வொர்க் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்குறேன். நெட்வொர்க் ஸ்பீட் டெஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணுறேன். ஓகே ஒரு 30 50 ஒரு 70 mbps ஸ்பீடு வரைக்கும் இது வருது. சேம் நான் க்ளவுடில் போயிட்டு என்ன பண்ணுறேன், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 1 ஜிபி ரேம் கொடுத்தனால கொஞ்சம் லேக் ஆகுது. நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஸ்பீடாக இருந்திருக்கும். ஓகே 97 MB இதில் 88 MB வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கலாம். க்ளவுடில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
Sir, Oh, sorry for the interruption. We'll ask participants to rejoin again. To join again. மீட்டிங் எண்ட் ஆக போகுது அது திருப்பி ஜாயின் பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. okay.